ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மாட்டுப்பொங்கல். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஈவினிங் தான். அதுவும் பார்த்திங்கன்னா அத்தை, அம்மா, அக்கா, நான் 4 பேர் சேர்ந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லேடிஸ் எல்லாம் பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தோரணம் கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த மா இலை கட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு இதெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா வந்து வெல்லத்தை எல்லாமே நுணுக்கிட்டு இருந்தாங்க. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது, அதனால் உரலை வச்சு தட்டி தான் போட்டுட்டு இருந்தாங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 பேர் நல்லா பேசிக்கிட்டே ஜாலியாக பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் வெண்பொங்கல் ரெடி பண்ணுவோம். நாம் வந்து 2 பொங்கலுமே வச்சு தான் சாமி கும்பிடுவோம். முதல்லாம் வந்து மாடு இருந்தது, அதனால் வீட்டில் வந்து மாட்டுப்பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். அது வந்து இப்போ வரைக்குமே அது வழியாக பின்பற்றி வந்துட்டுருக்குறோம். சென்னை சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பொங்கல் கொண்டாடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி தான் பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுவும் ஈவினிங் தான். அப்புறம் நல்லபடியாக பொங்கல் வச்சு மஞ்சள் கொம்பு கட்டி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கோமாளி மாடு வரும். நம்ம அந்த ஜல்லி மாடு விடுறாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து வரும். நாங்கள் அப்போ தான் பொங்கல் வச்சு முடித்தோம். கரெக்டாக மாடு வந்துருச்சு. சரின்னு கூப்பிட்டாங்க. மேலேருந்து குடுகுடுன்னு வந்து கீழே பார்த்தோம். பார்த்திங்கன்னா மாடு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கோமாளிலாம் வந்திருந்தாங்க. பசங்களாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. கோமாளி வந்து எங்களையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா அக்கா வீடு பூஜை ரூமு இப்படி தான் இருந்தது. பசங்க நான் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணோம். பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே அக்கா தான் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் பானை வச்சுட்டு நாங்கள் வந்து இலை போட்டு 3 இலை போட்டு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல். மாமா வந்து தீபார்த்தனை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய்லாம் உடச்சி வச்சுட்டு சாம்பிராணி காட்டிட்டு, எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூரையில் சாதம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. கூரைக்கு சாப்பாடு போட்டு வந்து தான் வீட்டில் எல்லாத்துக்குமே பொங்கல் கொடுப்பாங்க. கூரைக்கும் ப்ளஸ் வந்து மாட்டுக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இப்போ வீட்டில் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூரைக்கு சாப்பாடு போடுறதுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஜென்ட்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க, லேடிஸ் யாரும் போக மாட்டோம். போனீங்கன்னா எல்லாம் சத்தம் போட்டு கத்திக்கிட்டே சொல்லுவாங்க, பொங்கலோ பொங்கல் பாபுஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க. கூரைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க வீடு எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி போடுவாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா பசங்க நாங்கள் எல்லாம் ஜாலியாக இருந்தது. என்ன சொல்கிறது, பொங்கல்னாவே நம்ம ஊர் தாங்க ஃபேமஸ்ஸு. சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும் கிராமத்தில். என்ன தான் நம்ம சிட்டியில் பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வந்து அக்கா வீட்டில் முடிச்சுட்டு அடுத்து மாமா வீட்டில் போய் பொங்கலுக்கு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஏன்னா அவர் வந்து அவங்க அக்கா வீட்டில் பொங்கல் வைக்கிறனால அங்கே போயிட்டாங்க. ஃபைனலாக நைட்டு தான் வந்தார். அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.